ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பட்டப்பகலில் கைக்குழந்தையுடன் வீடுகளை நோட்டமிட்டு கைவரிசை காட்டும் நபர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வீடு புகுந்து திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் திடுக்கிடும் சிசிடிவி காட்சிகளின் பின்னணி என்ன? பார்ப்பதற்கு அப்பாவி போல் முகத்தை வைத்துக் கொண்டு கை குழந்தையுடன் வலம் வரும் இவர்கள் மேல் பரிதாபம் தோன்றும் அதே நேரம் இந்த சிசிடிவி காட்சிகள் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. வீடுகளை நோட்டம் விட்டு திருடும் இவர்களின் பின்னணி என்ன? ராணிப்பேட்டை மாவட்டம் ஸ்வால்பேட்டை கலைவாணர் தெருவைச் சேர்ந்தவர் 65 வயதான சாமுவேல். இவரும் இவரது மகனும் வீட்டில் தனியே வசித்து வந்தனர். இந்த நிலையில் 3 நாட்களுக்கு முன் மகன் வேலைக்கு செல்ல சாமுவேல் வீட்டின் அருகே உள்ள அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். பின்னர் சிறிது நேரம் கழித்து வீடு திரும்பிய நிலையில் வீட்டின் கதவு திறந்து கிடந்தது கண்டு கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார். உடனே வீட்டிற்குள் சென்று பார்த்தபொழுது வீட்டின் பீரோவில் இருந்த பொருட்கள் சிதறி கிடந்துள்ளன. வீட்டில் இருந்த பொருட்களை சரிபார்த்தபோது காலம் சென்ற தன் மனைவியின் தாலிச்சரடு மற்றும் கம்மல் உள்ளிட்ட தங்க நகைகள் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். வீடு புகுந்து திருடும் கொள்ளை கும்பல் தங்கள் கைவரிசையை காட்டி உள்ளனர் என நினைத்த சாமுவேல் வீட்டின் எதிரே உள்ள கிறிஸ்தவ தேவாலயத்தின் சிசிடிவி கேமரா காட்சியை ஆய்வு செய்தனர். அதில் அவர் நினைத்ததற்கு நேர்மாறாக கை குழந்தையுடன் பார்ப்பதற்கே பரிதாபமாக தெரிந்த இருவர் திருடிச் சென்றது தெரிய வந்தது. அதில் கை குழந்தையுடன் ஒரு பெண் வீட்டின் திண்ணையில் அமர்ந்திருக்கிறார். அவருடன் ஆண் ஒருவர் இருந்தார். யாராவது இருசக்கர வாகனத்திலோ அல்லது அப்பகுதி வழியாக நடந்து சென்றாலோ இவர்கள் கிளம்பி செல்வது போல் நடித்துள்ளனர். வெகு நேரம் அதே பகுதியில் சுற்றியபடி நோட்டம் விட்டுள்ளனர் அந்த தம்பதி. பின் அந்த இளைஞர் மட்டும் வீட்டிற்குள் புகுந்து சிறிது நேரம் கழித்து வெளியே வருவது அதில் பதிவாகியிருந்தது. அதன் பின் இருவரும் சேர்ந்து கை குழந்தையுடன் அங்கிருந்து தப்பிச் செல்லும் காட்சி அதில் பதிவாகியிருந்தது. இந்த சிசிடிவி காட்சிகளுடன் அரக்கோணம் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்தார் சாமுவேல். வழக்கு பதிவு செய்த போலீசார் கை குழந்தையுடன் திருட்டில் ஈடுபட்ட நபர்களை தேடி வருகின்றனர். மேலும் அந்த ஜோடி வைத்திருந்த கை குழந்தை உண்மையில் அவர்களது குழந்தைதானா, இருவரும் கணவன் மனைவியா, அல்லது திருடுவதற்காக கூட்டுச் சேர்ந்து கை குழந்தையுடன் சுற்றி வருகிறார்களா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு கை குழந்தையுடன் தெருக்களில் திரியும் நபர்களை கண்டால் அவர்களை தீர விசாரித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளனர்.